வணக்கம், நான் சிவகுமார், கோயம்புத்தூர். வணக்கம், என் பேர் பிரியா. ஹலோ வணக்கம், என்னோட பேர் வி அருண் கார்த்திக். நான் சேலம் மாவட்டத்திலேருந்து வரேன். என் பேர் ஹரிணி, நான் வாணியம்பாடியில் இருந்தேன், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தேனி மாவட்டத்திலேருந்து வரேன். என் பேர் கலைச்செல்வன். என் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் சின்னதுரை. நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என் பேர் காயத்ரி, ராசிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். என் நேம் கார்த்திகேயன், சேலத்துலேருந்து வரேன். சேலமில் பார்த்தீங்க, என்னோட பேர் பழனிமுத்து. ஆனால் நான் நினச்சதை விட உண்மையிலேயே ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணியிருந்தீங்க. கிளாஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அவருடைய ஸ்பீச் ஆகட்டும், அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த நிறுவனம் மென்மேலும் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். எண்ணும் எழுத்துங்கிறதே சிறப்பாக இருந்தது. அது கண்ணென தகுமா இருந்தது. இன்னைக்கு பத்திரம் எழுதுகிற விஷயத்துல எல்லாம் மொட்டா இருந்தோம். இன்னைக்கு பல செய்திகள், அறியாத செய்திகள், பல செய்திகளையும், இனியும் பத்திரத்துறையில் நவீனமயமாக்கல் ஆச்சுன்னா அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதையும், அதே போல் வருவாய்த்துறை, பத்திரப்பதிவு துறையில் இப்படியெல்லாம் சவால்களை எதிர்கொள்ளணும்னு சொல்லி அருமையான வகுப்பெடுத்த இந்த பயிற்சியாளர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் என் லைஃப்பில். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். கிட்ட நான் அதிகமாக கேள்வி கேட்டிருப்பேன். யார் கேட்டிருப்பாங்களோ இல்லையா, நான் தான் அதிகமாக கேள்வி கேட்டிருப்பேன். ஏன்னா நான் இதில் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி எனக்கும் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா கோஆர்டினேஷன் பண்ணிங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. முழுக்க ட்ரஸ்ட்டில் மட்டும் தான் வந்தது. என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சுத்தமாக எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி பண்ணணும், இத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இத்தனை டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு எல்லாமே புரிய வச்சு கிளாரிஃபிகேஷனும் அமைச்சிருக்காங்க. மேலும் மேலும் சக்ஸஸாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியும், ஓரளவு நாலேஜில் தான் வந்தோம். பட் நாங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபிஸ் இதில் இருக்குன்றது டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மோரோவர் இந்த கோர்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மேபி என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையவே யூஸ் ஆகும். டீப்பாக டெப்த்தாக இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு டெப்த்தாக யூஸ் ஆகி அப்கமிங் வர 3.0க்கு இன்னும் பெனிஃபிட்டபுளாக இருக்கும். மோரோ தேங்க்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணி இந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுத்து பீப்புள்ஸ் இந்த மாதிரி கேதர் பண்ணி பண்ணுறதுக்கு சூப்பரான அவசரமாக இருக்குது. தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப அட்ராக்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த ஒவ்வொருவருடைய நேரத்தையும் மதித்து இரவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அவருடைய சந்தேகங்களை குமரேசன் சார் பயிற்சியாளர் நிவர்த்தி செஞ்சாப்புல. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்காமல் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லி ஆன்சர் பண்ணது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இரவு 11 மணி வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் இந்த பயிற்சி ஒரு 3-4 நாள் நடக்கணும். ஆனால் அதை இரவு வெகு நேரமாயம் நடத்தி 2 நாளில் அதை கம்ப்ளீட் பண்ணது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விஷயம். நன்றி. கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்த்தோட ரொம்பவே கிளாரிட்டி கிடச்சிது. இப்போ வர அப்டேஷனுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்டியூட் நிறைய இடத்துல வரணும். திருப்பத்தூரில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பெனிஃபிட்டாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் இன்னும் எழுத்தும். அதே போல் நிகழ்ச்சியோடைய ஏற்பாடு எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. குறிப்பாக சொல்லதாக இருந்தால் குமரேசன் சாருடைய வகுப்பு 2 நாள் இடைவிடாமல் கண்டினியூவாக நம்ம கேட்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் கிளியர் பண்ணி கொடுத்தாரு. அதே போல் அதே ஸ்பிரிட்டோட 2 நாள் கொண்டு போனார். மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு பூரா நீங்கள் நடத்தணும். அதற்கு என்னுடைய ஆதரவு உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நான் என்ன கற்றுக்கணும்னு நினச்சி இங்கே வந்தோன்னா அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. ஆர்டிஐ பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இங்கே வந்துட்டு தான் நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். ஃப்யூச்சரில் ஏதாவது கோர்சஸ் எடுத்திங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அதுக்கு அப்பையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய கொஸ்டின் கேட்டேன். அந்த நிறைய கொஸ்டினுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 100% சொல்கிறேன், பியூராக கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே நம்ம எண்ணும் எழுத்து மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்டபுள் வந்துச்சு. நம்மளை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்த்து வந்ததை விட பல மடங்கு அதிகமாக இருந்திருக்குது. இதை ஏற்படுத்தி கொடுத்த எண்ணும் எழுத்தும் ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப நன்றி. கிளாஸ் எடுத்த ட்ரைனர் குமரேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எண்ணும் எழுத்தும் பயிற்சி வகுப்புக்கு நாங்கள்லாம் கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இனிமே நாங்கள் தைரியமாக
பத்திரப்பதிவு துறைக்கு நாங்கள் எங்கே போனாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முழு தைரியத்தோடு இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். சனி ஞாயிறு கிளாஸ் நடந்தது. அன்றைக்கி வெப்சைட் இல்லாத காரணத்தினால அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு 3 நாள் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் ஆகும், திருப்பி ஒரு நாள் கிளாஸ் வச்சோம். அதுவும் சொல்லி கொடுத்தது இது வந்துட்டு தொழில் செய்கிறவங்க வந்து ஒரு தொழிலை ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறதுங்கிறத விட நீங்கள் கற்றுக்கிட்டு மேலே வாங்க அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த குழுவை சேர்ந்த எல்லாத்துக்கும் நன்றி. இங்கே வந்த எல்லாத்து சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நான் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஆன்லைன் சென்டர் வச்சுருக்கேன். அங்கே வர நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பத்திரம் சம்மந்தமாக நிறைய டவுட் கேட்பாங்க. பத்திரம் நீங்கள் பதிவு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா கேட்பாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. சரி நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளோட எண்ணும் எழுத்துங்கிற அறிமுகம் கிடைச்சிது. அது மூலிமா வந்தால் சரி ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நாமளும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவே எனக்கு கிடைச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இதுக்கு மேலே வந்து டவுட் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நாள் ஆசை வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு சொல்லி சில விஷயம் புரியாமையே இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். திடீர்னு வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஆடு பார்த்தேன் உங்களுக்கு கால் பண்ணேன். இந்த ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இப்போ எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு, ஒரு தைரியம் வந்திருக்கு. நம்ம வந்து நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி சாருக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாருங்க. அவர் ஒவ்வொரு விஷயமே சொல்லி கொடுத்தது பார்த்தா அளப்பறியாத ஒரு விஷயமா இருந்ததுங்க. அவர் சூப்பராக அந்த நாலேஜபிளாக சொல்லி கொடுத்துருந்தாருங்க. எல்லா விஷயத்தையும் வந்து கிறிஸ்டல் கிளியராக சொல்லி கொடுத்துருந்தாருங்க. எங்களுக்கு எல்லா விஷயமும் திருப்தியாக இருந்தது. வணக்கம். எண்ணும் எழுத்தும் இந்த பத்திரம் எழுதும் பயிற்சிக்கு வந்திருந்தேன். நல்ல அருமையான நல்ல ட்ரைனிங் நல்லா கொடுத்தாங்க. இன்னும் இவங்களோட சர்வீஸ் மென்மேலும் தொடரணும். நல்லா இருக்குது. இன்னும் நான் பெட்டராக பண்ணுவேன். எல்லாரும் தயங்காமல் வந்து கலந்துக்கலாம். குமரேசன் சார் சொல்லி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருக்குது. அவர் எங்கே ட்ரைனிங் வச்சாலும் போகணுங்கிற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்துருந்தாரு. இது மனசு இதோட சொல்கிறேங்க. சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாத்துக்கும் நன்றி.